குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, நமது குரு சர்க்குரு சீரோ பிக்ஷு, அந்த சீரோ பிக்ஷுனுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய போதனைகள், அதை நம்ம எளிமையாக பார்த்து கொண்டே வருகிறோம். சீரோ பிக்ஷுனுடைய குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துகிருஷ்ண பரமஹம்சர். பல குருமார்களோடு தொடர்பு கொண்டிருக்காங்க. அந்த ஸ்ரீலஸ்ரீ முத்துகிருஷ்ண பரமஹம்சரை தனது மானசீக குருவாக எடுத்துக்கொண்டு அந்த குரு காட்டிய வழி ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரு மாதம் அல்ல, பல வருடங்கள், கிட்டத்தட்ட 40-45 வருடங்களுக்கு மேலாக தன் வாழ்க்கையில் அனுபவித்து தான் பெற்ற அந்த அனுபவ பதிவுகளை நமக்கு அழகாக ஒரு எளிமையான யோக நெறியாக நமக்கு எடுத்து கொடுத்த ஒரு பெரிய அற்புதமான மகான். அந்த முத்துகிருஷ்ண பரமஹம்சருடைய பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்வேது என நீ எறிய வன்மனதை நீ அடக்கி தாழ்வு நிலை பற்றி தனித்திருப்பாய், நாளாக நாளாக தோன்றுவதும் காண்றுவதும் தோற்றம் நிராமயமாய் காணுவாய் காணுவாய் காண் அப்படிங்கிறது முத்துகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அருள் வாக்கு. ஸோ அந்த வாழ்க்கை என்ன என்பதை உணரணும் அப்படின்னா, வன்மனதை நீ அடக்கி, மனம் வன்மையான ஒன்று, அந்த வன்மனதை நீ அடக்கி தாழ்வு நிலை பெற்று தனித்திருப்பாய், தினமுமே ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி நிஷ்டையில் அமர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை தியானிப்பாய். இது தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய நாளாக நாளாக காணுவதும் தோன்றுவதும் தோற்றம் நிராமயமாய் காணுவாய் காணுவாய் காண் அப்படின்றார். கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளுமே அழியக்கூடியது. அழியாத ஆத்மா நீ ஒன்று, அது உனக்குள்ளே இருக்கின்றது, அதை நீ உணர்வாய். அதை வாழ்க்கையில் அவர்கள் கடைப்பிடித்தார்கள். கடைப்பிடித்து நம்ம மனிதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு முக்கியமான 2 இல்லை. முழுமையான உடல் ஆரோக்கியம் இல்லை, உள்ள அமைதி இல்லை. பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கிற சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் பொறுமையாக உட்காரச்சி தனிமையாக எப்படி இருக்கீங்கன்னா அவருடைய குறைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு டன் கணக்கில் மனசில் குறைகளை வச்சுருக்காங்க. உடல் முழுக்க ஒரு நோய் இருக்கின்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்போ உடல் ஆரோக்கியம் வேணும், உள்ள அமைதி வேணும், ஆத்மானந்தம்னா தன்னை உணர்தல். இந்த 3 தான் மனிதனுக்கு அவசியம். அப்போ இந்த மனித பிறவியில் இந்த 3ஐயும் நாம் கரெக்டாக முறைப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த குருவுக்கு என்ன ஒரு பெரிய ஆவல், ஒரு வருத்தம் அப்படின்னா, பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்மையான ஒரு அமைதியும் இல்லை, உடலில் ஒரு ஆரோக்கியம் இல்லை. இதை தேடுவதற்கு மனிதர்கள் வரமாட்டேக்காங்களே. இப்போ நமக்கு யூடியூப், டிவி, நிறைய நமக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அவருடைய காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும்னா அவர்கள் நடந்து சென்று, சைக்கிளில் சென்று, பஸ்ஸில் சென்று, அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு இந்த யோகத்தை பற்றி, இதனுடைய பலன்களை பற்றி எடுத்துரைப்பார்கள். அப்போ இதை எப்படியாவது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் ப்ரேயரை கொண்டு வந்தாங்க. சிறுவர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இன்று நாங்கள் சிறுவர்கள், நாளை நாங்கள் பெரியவர்கள், மறுநாள் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள். அப்போ இந்த சிறுவர்களுக்கு ஆழ் மனதில் அந்த உண்மையான பக்தியை கொடுக்கணும், அந்த ஒழுக்கத்தை கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணாங்க, சிறுவர் உலகம் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய மாணாக்கர்களுக்கு அவர்கள் காலகட்டத்தில் மாணாக்கர்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் கூட்டி அவர்களுக்கு ஒரு ப்ரேயர், ஒரு தியானம், ஒரு யோகா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ப்ரேயர் என்னென்னா யூனிவர்சல் ப்ரேயர் அப்படிங்கிறனால ஆங்கிலத்திலே வச்சாங்க. ஓ காட் bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. இதுதான் நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? ஓ காட் bless us and all in the world. இறைவா, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்தந்த இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓ காட் bless us, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள், என்னை மட்டுமல்ல, அண்ட் ஆல் இன் தி வேர்ல்டு, உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் இறைவா நீ ஆசீர்வாதம் பண்ணு. எப்படின்னா வித் பீஸ். முதல்ல மனிதனுக்கு அமைதி வேண்டும், மன அமைதி வேண்டும், உள்ள அமைதி வேண்டும். வித் பீஸ். ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்கணும். பியூரிட்டி இன் மைண்டு, தெளிந்த சிந்தனை இருக்கணும். சுயநலம் கூடாது, பொதுநலமாக வாழணும். பியூரிட்டி இன் மைண்டு. ஹெல்த், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அண்டு வெல்த், கடைசியாக வெல்த். உங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னா நல்ல எண்ணம், ஒழுக்கம், அமைதி, ஆனந்தம், சந்தோஷம், திருப்தி, இதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா செல்வம் உங்களை நாடி வரும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இது ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஆழ் மனதில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும்.
அப்படின்னு அந்த சிறுவர் உலகத்தில் நிறைய சிறுவர்களுக்கு இந்த ப்ரேயரை கொடுத்து, இப்படித்தான் நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், இப்படித்தான் நீங்கள் வாழணும், உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இந்த ஆசன கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்கள் எண்ணற்ற லட்சக்கணக்கான சிறுவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்கள் பெரியவர்களாகி சிறந்த ஞானிகளாக, அறிஞர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ சுவாமியினுடைய இந்த ஆசை, ஒவ்வொரு மனிதனுமே யோகாசனம் என்ற ஒரு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், முத்திரைகள் என்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், மூச்சு பயிற்சி என்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், தியானம் என்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதை நீங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற அவர்களுக்கு மிக பெரிய எடுத்துக்காட்டு. வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் அது நமது கர்ம வினைகளினால் வருகின்ற ஒன்று. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் மேலும் பழி சொல்லாமல், நாளைய நாள் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இன்று இப்பொழுது உனது எண்ணம், உனது சொல், உனது செயல் புனிதமடையட்டும், எல்லோருக்கும் நன்மை விளைவிப்பதாக உனது எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் மாற்றிக்கொண்டால் நாளைய நாள் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் சுவாமியினுடைய அருள். அதே மாதிரி எப்பொழுதும் துணிச்சல் வேண்டும் அப்படிம்பாங்க, தைரியம் வேண்டும், தைரியமாக இருக்கணும், எதையும் தாங்கக்கூடிய மனநிலை இருக்கணும். இப்போலாம் நம்ம பார்த்துட்டு வரோம், இளைஞர்களுக்கே இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த மனநிலை, தைரியம் குறைஞ்சு கொண்டே வருது. அந்த காலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ மேக்சிமம் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ அந்த குரு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர வேண்டும். அந்த ஆற்றலை உணர்ந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். நடப்பது நடக்கும், நடந்தே தீரும், வீணாய் கலங்காதே மனமே, வீணாய் கலங்காதே. இதுதான் சுவாமியினுடைய அருள் வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது நடக்கத்தான் செய்யும். அதனால் கலக்கம் வேண்டாம். அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்ய வேண்டும், தெளிந்த சிந்தனையோடு நீ பீடு நடை போட வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் எனக்கு வெற்றி கிடைக்கும், இயற்கை எனக்கு நல்லதை செய்து கொண்டே இருக்கின்றது, இயற்கையின் அருள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது, அந்த வெற்றி நடையோடு நீங்கள் வீராக வாழ வேண்டும். அதே மாதிரி தாய் தந்தை முதல் குரு. அந்த தாய் தந்தையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரிங்க, உனக்கு உன்னை ஈன்ற தாய் தந்தை அவர்களை முதல் தெய்வமாக அமைத்துக்கிடணும். எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த எண்ணம். உனது வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். உனது தாட் மக்களுக்கு நம்ம இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு நான் என்ன பிறருக்கு என்ன நன்மை செஞ்சேன், ஏதாவது ஒரு நன்மை. ஏன்னா இயற்கை நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றது. இயற்கையுடைய மூச்சை தான் நாம் சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் குடிக்கிறோம், நிலத்தில் இருக்கிறோம், சாப்பாடு நமக்கு இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த ஐந்தினுடைய உதவினால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீ இயற்கைக்கு என்ன கொடுக்குற? நீ இயற்கைக்கு கொடுக்கக்கூடியது தீயமான எண்ணங்கள், கோபம், வெறுப்பு, பொறாமை, கவலை, சூழ்ச்சி, இப்படி கொடுத்துடக்கூடாது. கொடுத்து அந்த அட்மாஸ்பியரை, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை நம்ம மாசுபடுத்தக்கூடாது. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், அமைதி, அமைதியாக வாழக்கூடிய நிலை, உனக்குள் இருந்து வரக்கூடிய பிராணன் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம இயற்கையிட்டேருந்து நம்ம நல்ல காற்றை உட்வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அந்த இயற்கைக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். உடலினை உறுதி செய் அப்படிங்கிறது குருவுடைய பெரிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. இந்த உடல் உறுதியாக இருந்தால் தான் மனசு உறுதியாக இருக்கும். சவுண்ட் மைண்டு, சவுண்ட் பாடி. அதற்கு ஒரே வழி யோகாசனம் ஒன்றே. அந்த யோகாசனம் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு ஆயுதம், நமக்கு இறைவன் கொடுத்த மாமுனி பதஞ்சலி மகரிஷி அளித்த அற்புதமான ஆயுதம். ஸோ அந்த ஆசனத்தை ஒவ்வொரு மனிதனும் சிறியவர் முதல் பெரியவர் வரை கடைசி மூச்சு வரை பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து உடலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனசை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம இந்திய நாடு வல்லரசாக உருவாகணும்னு சொல்கிறோம். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இந்த நாட்டிற்காக உழைக்கணும், சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா அது யோகாசனத்தின் மூலமாக தான் வரும், தியானத்தின் மூலமாக தான் வரும். அப்போ இந்த கலைகளை பள்ளி பருவத்திலேயே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம குருநாதர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் நிறைய பள்ளிகளில் ஹானரி யோகா மாஸ்டராக போய் எல்கேஜிலேருந்து படிக்கக்கூடிய பசங்களுக்கு +2 வரைக்கும் அவர்களுக்கு அழகாக அந்த கலைகளை பயிற்றுவித்து அந்த மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேஸ் எல்லாம் வெளியெடுத்து அவர்களை நல்ல மாணாக்கனாக, நல்ல ஒரு உயர்ந்த மாமனிதனாக உருவாக்கி உள்ளார்கள். இது நமது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கணும். அதான் சரி, பதஞ்சலி மகரிஷி நமது யோகா ட்ரைனிங் சென்டரும் ஆசிரியர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் குருனுடைய அனுக்கிரகத்தோடு. நான் மட்டும் இந்த கலைகளை பயின்று நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்ம நிறைய ஒவ்வொரு வருடம் அதிகமாக உருவாக்கினா அந்த ஆசிரியர்கள் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, சிறியவர்களுக்கு இந்த கலைகளை அழகாக பயிற்றுவிப்பாங்க. அப்போ நம்ம சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மனதில் எதையும் கண்டு நீங்கள் ஒரு கலக்கம் அடையாதாங்க.
வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இது இன்பம் இது துன்பம்னு பிரித்து பார்க்காம ஓகே இறைவன் கொடுத்த ஒரு பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கடினமாக உழைக்கணும், உழைப்பே உயர்வுக்கு வழி. நீங்கள் உழைத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது இறைவன் எனக்கு கொடுத்த பெரிய பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு இன்னும் எப்படி நமது எண்ணங்களை எப்படி நம்ம அறிவாற்றலை எப்படி வளர்த்து கொள்வது. சோர்வு அப்படிங்கிறத நான் அந்த குருவிட்ட இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கடைசி மூச்சு வரைக்கும் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு. காலையில் எழுந்தாங்கன்னா இந்த கலைகளை யோக கலைகளை மக்களுக்கு இந்த பதஞ்சலி மகரிஷி யோக கேந்திரத்தின் மூலமாக எப்படியெல்லாம் எடுத்து செல்வது, அதுதான் அவங்களுடைய ஆழ் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகமே அவரது குடும்பமாக இருந்தது. அப்போ அந்த உலகம் நாம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் உழைக்கிறோம். இவர்கள் இந்த உலகமே இந்த குடும்பம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும், அதற்கு நான் இந்த கலைகளை எப்படி வெளியே கொண்டு வரணும். அவங்களுடைய எண்ண பதிவுகள் தான் இன்றைக்கு நாம் ஒரு யூடியூப்பாக ஒரு டிவியில் பல வகையான இந்த மாதிரி நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் நல்ல கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே வரோம். நிறைய மக்கள் இதை பார்த்து பயின்று கொண்டே வருகின்றார்கள். அப்போ ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பொன்மொழி. அவங்களுடைய அடிப்படை கொள்கை உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம், அதாவது தன்னை உணர்தல். ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யோக பயிற்சிகளை பண்ணுங்கள், உள்ளமைதி தியானம் செய்யுங்க, ஆத்மானந்தம் தன்னை உணர்வதற்கு தியானம் செய்யும் பொழுது தன்னை உணரலாம். அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு அருமையான குரு உங்களை நாடியே வருவாங்க. அந்த குரு காட்டிய வழியில் சரியை கிரியை அந்த அவங்க என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அந்த சாதனை பண்ணிகிட்டே போங்க. அப்போ சரியை கிரியை பண்ணிட்டீங்கன்னா யோகம் இணைதல், இந்த உடலும் மனதும் தனக்குள் இருக்கக்கூடிய உயிரோடு இணைந்து விடும். அப்போ ஞானம், நான் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன். உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து விடுவீர்கள். அதற்காக நீங்கள் பதஞ்சலி மகரிஷி அளித்த அந்த அஷ்டாங்க யோக நெறி பாதையில் தான் உங்கள் வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் அவங்களுடைய அந்த விருப்பம். அதற்காகத்தான் அவர்கள் பல வகைகளில் தன்னை உலகிற்கு இணைத்து கொண்டார்கள். இன்னும் குருவை பற்றிய முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வரக்கூடிய தொடர்களையும் தொடர்ந்து காண இருக்கின்றோம். நன்றி.